சார், செங்கோட்டையன் அவர்கள் பத்தி ஒரு விஷயம், கலைஞர் அவர்களை அடிச்சதா சொல்றாங்க, அது உண்மையா? யார? கலைஞரையா? கலைஞரை அடிச்சுட்டு இவரெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து நடமாடி இருக்க முடியுமா? பிரளயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தலைவர் கிடையாது செங்கோட்டையன். ஒரு நமத்து போன பட்டாசு. நமத்து போன பட்டாசு. ஆமா, அப்படிப்பட்ட மனிதர் இன்னைக்கு என்ன விஜய போய் தூக்கி பிடிச்சிருவாரு. கரூரில் இறந்தவங்க ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ கொடுத்தாரு? 20 லட்சம் கொடுத்தாரு. இவர் 2000 ரூபா கூட கொடுக்க மாட்டாருங்க. அவர் தொகுதியில் போய் அவரை பற்றி கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க. அண்ணே அப்படின்னு வந்தானா டீ வாங்கி கொடுக்கணும், சாப்பாடு போடணும், பிரியாணி போடணும். இந்த விஜய் கட்சிக்கு போயிட்டாருன்னு வச்சுக்க, விஜயோடைய புது பசங்கள்லாம் வருவானுங்க. அவனுங்கெல்லாம் இவர்கிட்ட டீக்கு இவருக்கு வாங்கி கொடுப்பானுங்க. இவர் அவனுங்களுக்கு வாங்கி கொடுக்க வேண்டாம் டீ காப்பி சாப்பாடு. ஏன்னா அவர் வந்து தன்னுடைய 20 வயசுலேயே வந்து அரசியலுக்கு வந்தவர். 25 வயசுல அரசியலுக்கு வரும்போது அவருடைய சொத்து கணக்கு என்ன, இன்னைக்கு அவருடைய சொத்து கணக்கு என்னன்னு காட்ட சொல்லுங்க. ஜெயலலிதா அவரை கட்சியை விட்டு தூக்குனதே ஒரு கெட்ட பேரால தான் தூக்குனாங்க. ஒரு கம்ப்ளைண்ட், அந்த கம்ப்ளைண்ட் வெளியில சொல்ல முடியாது. பாவம் அவர் வயசாயிடுச்சு, அதை சொன்னா நல்லா இருக்காது. ஏன்னா விஜயகாந்தும் அப்படி நினைச்சிட்டு தான் வந்தார். ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு நலத்திட்ட உதவி பண்ணார்னா ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு பப்ளிசிட்டி வரணும்னு எதிர்பார்ப்பார். இப்படி சொல்றீங்க? ஆமா, பின்னாடி இந்த நாட்டை பிடிக்கணும், ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு தான் இந்த நடிகர்கள்லாம் நலத்திட்ட உதவி பண்ணுவாங்க. இல்ல, விஜயகாந்த் சாரை பத்தி ஃபர்ஸ்ட் இப்படி கேட்கறேன். அதான் எனக்கு விஜயகாந்த் வந்து ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா. தொடர்புக்கு 9384854560. எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். வெல்கம் டு ரீவைன் சினிமா. இன்னைக்கு ரீவைன் சினிமாவில் நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் துரை ராமச்சந்திரன் அவர்கள் இருக்காங்க. சார் வணக்கம். 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 எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க. சொல்லுங்க. டிவிகே தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. அது அப்படியே வந்து ரொம்ப பாசிட்டிவாகவும் போய்கிட்டு இருக்கு, நிறைய கான்ட்ரவர்சியும் போய்கிட்டு இருக்கு. அவருடைய இப்போ இருக்க காலகட்டத்தை நீங்கள் என்ன எப்படி சார் பார்க்குறீங்க? அவர் வந்து முதலமைச்சர் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்கு வருவாரா, இல்லை அவர் வர்றதுக்குன்னா எத்தனை வருடங்கள் ஆகும்? இல்லை, அவருடைய லட்சியம் வந்து முதலமைச்சர் ஆகணும்ன்ட்டு அதை நோக்கி அவர் பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த பயணத்தில் வந்து உடனே நேரடியாக போய் அந்த பயணம் வெற்றி பெறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நடுவில் டயர் பஞ்சர் ஆகும், வண்டி ரிப்பேர் ஆகும், அதெல்லாம் சரி பண்ணிட்டு போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஓகே. அதனால் வந்து உடனே முதல்வர் ஆவார் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா விஜயகாந்தும் அப்படி நினச்சிட்டு தான் வந்தார். அவரும் இதே மாதிரி தான் வந்து அந்த நலத்திட்ட உதவிகள்லாம் ஆரம்பத்துலேருந்து பண்ணது. ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு நலத்திட்ட உதவி பண்ணார்னா ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு பப்ளிசிட்டி வரணும்னு எதிர்பார்ப்பார். இப்படி சொல்கிறீங்க? ஆமாம், அவங்க எல்லாம் நலத்திட்ட உதவிகள் பண்ணது இதுக்காக தான், ப்ரீ பிளான்டு. பின்னாடி இந்த நாட்டை பிடிக்கணும், ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு தான் இந்த நடிகர்கள்லாம் நலத்திட்ட உதவி பண்ணுவாங்க. யாருமே வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பண்ணவே மாட்டாங்க. இல்லை, விஜயகாந்த் சாரை பற்றி ஃபஸ்ட்டு இப்படி கேட்குறேன். அதான் எனக்கு விஜயகாந்த் வந்து ஆரம்ப காலத்திலேருந்து நண்பர். ஓகே, புரியுதுங்களா? விஜயகாந்த் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் அவங்க ஏதாவது மீட் பண்ணி பேசியிருப்பாங்க. சின்ன பையன். ஏன்னா விஜயகாந்தை வந்து பெரிய கதாநாயகன் ஆக்குனது வந்து அவங்க அப்பா தானே. சட்டம் ஒரு இருட்டறை, அந்த படம் தான் விஜயகாந்தை ஊர் உலகத்துக்கே காட்டுச்சு, தமிழ்நாட்டுக்கே காட்டுச்சு. இன்னும் சொல்ல போனால் விஜயகாந்த் ஒன்றும் மிகப்பெரிய ஒரு நடிகர்லாம் கிடையாது. என்ன சார்? ஆமாம், நீங்கள் பாருங்கள், அவருடைய படங்கள்லாம் ஸ்கிரிப்டில் தான் ஓடி இருக்கும். அது வந்து அவருக்கு பண்ணாரு, அது பண்ணாருலாம் ஓடாது. சூப்பராயா 2 படத்தில் அந்த செவுரு மேலே ஏறி விழுந்து அடிக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ஃபைட் வச்சுருப்பார். அதில் அவர் வந்து பெரிய ஃபைட்டர் அப்படிங்கிற மாதிரி அது கம்பி கட்டிட்டு சுற்றி விட்டு அடிக்கிறது தான். விஜயகாந்த் சாரை பற்றி நிறைய வித்தியாசமான விஷயங்கள் இல்லை, நல்ல மனுஷன், அதெல்லாம் வேறு விஷயம். பழகிறதுக்கு போகிறதுக்கெல்லாம் அவருக்கு அந்த அளவுக்கு எஜுகேஷன் இல்லைன்றதால எல்லாரோடையும் நல்லா தான் பழகுவார், போவார். இப்ராஹிம் ராவுத்தர் அவர் நண்பர், அவங்க எல்லாமே தூக்கி விட்டாங்க, கூட இருந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அவருக்கு வந்து அப்படி தான், அப்படி ஒன்றும். இப்போ ரஜினின்னா ஹோம்ஒர்க் பண்ணுவார். ஒரு படத்துக்கு இப்போ நடிக்க போகிறோன்னா இந்த படத்தில் என்ன புது விதமான ஸ்டைலை காட்டலாம் அப்படின்ட்டு. ஓகே. ஒவ்வொரு படத்துக்கும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்டைல் இருக்கும். சிகரெட்டை தூக்கி பிடிக்கிறது, துண்டை தூக்கி போடுறது, குட்டிக்காரனை அடிக்கிறது, கண்ணாடியை தூக்கி போட, ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பான் அந்த மனுஷன். பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் அந்த ஆள் நின்றுட்டு இருக்கான். ஓகே. பல படங்களில் அந்த பாம்பு வச்சு காமெடி பண்ணுறது, இதை மாதிரி பாம்புக்கு முத்தம். நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்கள் விஜயகாந்த். இந்த மாதிரி விஜயகாந்த் சார் அதான் செவத்தில் அவருடைய எல்லா படத்துலேயும் செவத்தில் சுற்றி தான் செவத்தில் மேலே ஏறி போய் அடிக்கிற மாதிரி காட்டுவார். கடைசியில் அது அவருடைய படங்கள் நிறையா படங்கள் ஓடலை. ஒரு எல்லா படத்துலையும் இதே மாதிரி தான் ஏன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் போன பிறகு தான் அவர் அரசியலுக்கு வந்தார். ஓகே.
ஓ அப்படியா? ஓகே 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 சார். இப்போ வந்து விஜய் அவர்கள் அப்படின்ற தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ கரண்ட்ல போய்கிட்டு இருக்க ஒரு விஷயம், செங்கோட்டையன் அவர்கள் இப்போ வந்து இது அடுத்த முதல்வராக விஜய் ஆக்குவோன்னு அவர் சொல்லிட்டு சூளுரைத்துட்டு போயிருக்காரு. அவருக்கே வயசு 75க்கு மேலே ஆகிடுச்சு சார். அவர் இனிமேல் என்னத்த சூழல், அவர் ஒரு சூப்பர்வைஸராக இருந்தார் ஏடிஎம்கேவில். ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த ஏடிஎம்கே தலைவர் ஜெயலலிதாவுக்கு ப்ரோக்ராம் போடுறாங்க. போடுறவர் என்ன பெரிய அரசியல்வாதியா? பெரிய அரசியல்வாதினா மக்களை வந்து தான் பேசுகிற மேடைக்கு முன்னாடி கும்பல் கூட்ட முடிகிறவன் தான் பெரிய அரசியல்வாதி. ஒன்று பேச்சால் கவரணும், இல்லை அவங்களுக்கு செய்கிற உதவியால் கவரணும். அவன் தான் நல்ல அரசியல்வாதி. இவர் வந்து அந்த நல்ல அரசியல்வாதி கூட்டின தலைவர் இருக்காங்களே, அவங்க ஒவ்வொரு ஊர்லேயும் பேசுகிறதுக்கு போய் மேடை போடுறது, அந்த ஊரில் இருக்கிறவன நல்லா மேடை போட சொல்லியா, ஜனங்களை நிறையா வர வையா. இப்போ வந்து சென்னையிலேருந்து கிளம்புறாங்கன்னா சென்னை, தாம்பரம், கூடுவாஞ்சேரி, செங்கல்பட்டு இந்த வழியெல்லாம் இப்படி போனால் கரெக்டாக போய் சேரலாம் அப்படின்னு பிளான் போடுறான் பேர். அது இன்றைக்கி கூகுள் இருக்குது, கூகுளே காட்டி கொடுத்துரும் எப்படி போனால் எல்லாத்தையும் கவர் பண்ணலான்னு. அது சரி. அந்த காலத்தில் இல்லைன்றதால இந்த ஆளை வந்து கூகுள் மாதிரி ஒரு சூப்பர்வைசராக வேலை பார்க்க வச்சார். ஆனால் அது ஒரு பெரிய அரசியல் தகுதியா? கரெக்டு தான். தனியாக சுயேட்சா நின்று அவர் ஜெயிப்பாரா? அது அவருக்கு தெரியும் நமக்கு. இல்லை சார், 9 முறை ஜெயிச்சிருக்காரு. சரி, ஜெயலலிதாவை அமைச்சர் பதவியை தூக்கி அந்த பிடுங்கிட்டு அந்த ஆளை விரட்டி விட்டாங்களே, இவர் போய் அப்போ நான் தனியாக நிற்கிறேன், தனி கட்சி இல்லை வேறு கட்சிக்கு இவர் போயிருக்க வேண்டியது தானே. உட்காந்துட்டு திரும்பவும் அதே கட்சிக்கு வந்து அதே கட்சியில் சீட்டு வாங்கி தான் நின்று ஜெயிச்சார். அப்போ அந்த எலெக்ஷனில் கூட அந்த அம்மா சீட்டு கொடுக்கல, அடுத்த எலெக்ஷனில் தான் கொடுத்தாங்க. இப்படி அவர் இன்னும் பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தலைவர் கிடையாது செங்கோட்டையன். ஒரு நமத்து போன பட்டாசு. அதான் சார், நமத்து போன பட்டாசு. ஆமாம், வயசு 75 ஆகிடுச்சு சார். இன்னும் என்ன பண்ண முடியும்? வீட்டில் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம். கட்சிக்காரனுங்க வந்தானுங்கன்னா மெயின்டைன் பண்ணணும். இப்போ அந்த பழைய கட்சிக்காரெலாம் வரான்னு வச்சுக்க, அவனை மெயின்டைன் பண்ணால் செலவுக்கு காசு தேவை. அவனெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கணும்னா, அண்ணே அப்படின்னு வந்தானா டீ வாங்கி கொடுக்கணும், சாப்பாடு போடணும், பிரியாணி போடணும், தீபாவளி பொங்கல் அதுக்கெல்லாம் காசு கொடுக்கணும். இப்போ அரசியல்னாலே அதான். அதெல்லாம் இப்போ வந்து இவர் இந்த விஜய் கட்சிக்கு போயிட்டாருன்னு வச்சுக்க, விஜயோடைய புது பசங்கள்லாம் வருவானுங்க. அவனுங்கெல்லாம் இவர்கிட்ட டீக்கு இவருக்கு வாங்கி கொடுப்பானுங்க, இவர் அவனுங்களுக்கு வாங்கி கொடுக்க வேண்டாம் டீ காப்பி சாப்பாடு. சின்ன பையன்லாம் எவனா அந்த அளவுக்கு இறங்கி வர மாட்டான்ல, அதனால இவர் அங்கே போயிட்டார். இவர் ஆரம்பத்திலே பாருங்க எம்ஜிஆர் கட்சிக்கு தான் போனார். கலைஞர் கட்சிக்கு திமுகவுக்கு போகல. ஏன்? நடிகர்களை பின்னாடி போனவர் தான் இவர். ஒருத்தர் வந்து ஒரு குதிரை ஓடுற குதிரையில் ஏறி சவாரி பண்ணுறாரு இவர். அப்போ அவரை பற்றி அவர் எப்படின்னு சொல்கிறீங்க? ஆமாம், இவர் ஒன்றும் போய் விஜய் ஒன்றும் தூக்கி நிறுத்த முடியாது, ஆனால் சார் ஒன்றும் பண்ண முடியாது சார். இப்போ வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு விஜயகாந்த் கட்சிக்கு ஒரு பண்டுட்டி ராமச்சந்திரங்க, அவர் ரிட்டையர் ஆன காலத்தில் அவரை தூக்கி உட்கார வச்சுக்கிட்டு அவைத்தலைவர்னு அவரை ஒரு பொம்மை மாதிரி வச்சுக்கிட்டு விஜயகாந்த் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஏதாவது 2-3 விஷயங்கள் சொல்லுவாங்கள்ல பெரியவங்க, அனுபவஸ்தர் சொல்லும்போது அது நமக்கு பயன்படும்ல. அதை போல தான் இப்போ இவர் செங்கோட்டையனை வச்சுருக்காரு. அதான் சார், தமிழக வெற்றி கழகத்துக்கு இன்னும் கொஞ்சம் ஆலோசனை கொடுக்க சரியான ஆள் வேணும்னு சொல்கிறாங்க. அதுக்காக தான் செங்கோட்டையன் அவர்கள் வந்திருக்கலாம். ஏன்னா அவர் வந்து தன்னுடைய 20 வயசுலேயே வந்து அரசியலுக்கு வந்தவர். அதுவும் இல்லாமல் தன்னுடைய ஆரம்ப காலங்களே எஜுகேஷன் மினிஸ்டராக இருந்திருக்கிறாரு, ரெவன்யூ மினிஸ்டர், இந்த மாதிரி விஷயங்கள் என்னத்தை பண்ணிட்டாரு. எஜுகேஷனில் என்ன புரட்சி பண்ணார், டிரான்ஸ்போர்ட்டில் என்ன புரட்சி பண்ணார் சொல்லுங்க. அவர் 20-25 வயசில் அரசியலுக்கு வரும்போது அவருடைய சொத்து கணக்கு என்ன, இன்றைக்கி அவருடைய சொத்து கணக்கு என்னன்னு காட்ட சொல்லுங்க. என்ன தொழில் பண்ணார், இவ்வளோ எப்படி சம்பாதிச்சார் சார். அவர் கட்சிக்காரங்களுக்கே எதுவும் பண்ண மாட்டாருன்னு அவங்க கட்சிக்காரங்களுக்கே அவர் மேலே ஒரு புகார் உண்டு. அவருக்கு மட்டும்தான் அவர் பண்ணிப்பார். அவரே ஜெயலலிதா அவரை கட்சியை விட்டு தூக்குனதே ஒரு கெட்ட பேரால் தான் தூக்குனாங்க. ஒரு கம்ப்ளைண்ட், அந்த கம்ப்ளைண்ட்டை வெளியில் சொல்ல முடியாது, பாவம் அவர் வயசாகிடுச்சு, அது சொன்னால் நல்லா இருக்காது. அது எல்லோரும் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டில் சிக்குவாங்கன்னு வச்சுக்கிங்க. அதில் அவர் வந்து தெரியாதனமாக சிக்கிட்டார், மாட்டினார். அதனால தான் அவர் பதவி விட்டே தூக்குனாங்க. அப்படிப்பட்ட மனிதர் இன்றைக்கி என்ன விஜயை போய் தூக்கி பிடிச்சிருவார். ஏங்க, விஜய் அவர் சம்பாதிச்ச பணத்தை செலவு பண்ணி இன்றைக்கி கடையை விரிச்சிருக்காரு. இவர் என்ன போய் பண்ணிடுவார்? இவர் பணத்தை செலவு பண்ணி பண்ணிடுவார். அவருக்கு இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் கரூரில் இறந்தவங்க ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ கொடுத்தாரு? 20 லட்சம் கொடுத்தாரு. இவர் 2000 ரூபா கூட கொடுக்க மாட்டாருங்க. அவர் தொகுதியில் போய் அவரை பற்றி கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க. செங்கோட்டையன் அவர்கள் செங்கோட்டையனுக்கு கட்சியில் எந்த விதமான கட்சிக்காரர்கள்ட்ட ஒரு பெரிய பேர்லாம் ஒன்றும் கிடையாது. பாரி வெள்ளலில் அள்ளி கொடுக்குறவரும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஏடிஎம்கேல எல்லாருமே நல்லா செய்வாங்க மந்திரிகள், இப்போ இருக்கிற மந்திரி வரைக்கும். இன்றைக்கும் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எனக்கு பழக்கம் கிடையாதுன்னு அவரை பார்த்தது கூட கிடையாது.
எடப்பாடி பழனிசாமி பின்னாடி இவ்வளோ பேர் நிற்கிறானா அந்த கட்சியினுடைய ரத்தம் அவர்கிட்ட இருக்குது. எல்லாருக்கும் செய்வாராம், அள்ளி கொடுப்பாராம். எவன் போய் நீட்டினாலும் ஒரு ரெக்கமெண்டேஷன்னா உடனே அவனுக்கு வேலை வேணும்னா வேலையை போட்டு கொடுப்பாராம். அவர் அப்படிப்பட்ட மனிதர். அதனால தான் அவர் பின்னாடி இவ்வளோ பேர் இருக்கான். 10 முறை தோத்துருச்சு, 20 முறை தோத்துருச்சுங்கிறான். எடப்பாடி பின்னாடி ஏன் இவ்வளோ பேர் இருக்கான்? ஓடி போயிட வேண்டியதானே. நிறைய செஞ்சிருக்காரு, நன்றிக்காக இருக்கிறாங்க எல்லாம். அவன் ஒரு உண்மையிலே சொல்ல போனால் இன்றைக்கி இருக்கிற தலைவர்களே போல்டான தலைவர் எடப்பாடி பழனிசாமி தாங்க. ஆமாம், இத்தனை முறை தோற்றா என்ன, அதுக்காக கட்சியை விட்டு ஓடிட்டாரா என்ன? ஆமாம், அங்கேயே தான் இருக்கிறாரு. கட்சியை நடத்துறாரு, வழி நடத்துறாரு. கட்சிக்கு எதிராக இருக்கிறவன தூக்கி எறிகிறாரு. அந்த துணிச்சல்லாம் யாருக்கு வரும்? ஆமாம், இறங்கி வேலை செய்கிறாரு. அதுக்கு முன்னாடி அவர் பேச மாட்டாரு, பேச தெரியாதுன்னு சொன்னாங்க. இப்போ இறங்கி ஸ்கிரிப்ட் எழுதி செம்மையா பண்றாரு. அதெல்லாம் எல்லாருக்குமே பேசுறதுக்கு ஒரு 10 மீட்டிங் 10 கூட்டத்தை அட்டன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஓகே சார், செங்கோட்டையன் அவர்கள் பத்தி ஒரு விஷயம். அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மீட்டிங்ல ஜெயலலிதா அம்மா சொன்னதாக கலைஞர் அவர்களை அடிச்சதா சொல்றாங்க. அது உண்மையா? யார? கலைஞரையா? இவரெல்லாம் வந்து கலைஞரை அடிச்சுட்டு இவரெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து நடமாடி இருக்க முடியுமா சார்? அப்படி சொல்கிறாங்க, ஏதோ கலைஞர் அடிச்சு. சும்மா அதெல்லாம் இப்போ தான் நம்ம டிஜிட்டல் மீடியாவில் புகார் கிளப்பி விடுறதுங்க. ஓகே, அப்படிலாம் ஒன்றும். கலைஞர் உலகத்திலேயே சிறந்த அரசியல்வாதி தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா அவர் யாருக்கும் செய்யலை அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே அவர் மிகப்பெரிய வாரி வழங்கிய பாரி வெள்ளல். அவர் எப்படி சொல்கிறீங்க சார்? இப்போ நீங்கள் போகிறீங்கன்னா ஒரு பெட்டிஷன் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பெட்டிஷனை பார்ப்பார். பார்த்துட்டு அதனுடைய உண்மைத்தன்மை அறிஞ்சு உடனே அதுக்கு வந்து இமிடியேட் ஆக்ஷன் எடுப்பார். நீங்கள் நான் இந்த வரைக்கும் படிச்சிருக்கேன், வேலை இல்லை, எங்கள் அப்பா அம்மா விவசாயி கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த தகுதி இருந்தால் அவனுக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுப்பா அப்படிம்பார். ஓகே. அதே வந்து எம்ஜிஆர் கிட்ட போகும்போது எம்ஜிஆர் லட்சம் ரூபாயை வந்து 10 ரூபாயா மாற்றி வச்சுக்கிட்டு டூர் போகும்போது காலுக்கு அடியில் அந்த பையை வச்சுப்பார். காரில் அம்பாசிடர் கார் ஃப்ரண்டில் போகும்போதெல்லாம் அங்கே பாட்டி பெரியவங்க வயசானவங்க குழந்தைங்கள பார்க்கும்போது 10 ரூபாயா கொடுத்துட்டு போவார். ஓகே. கலைஞர் ஆனால் அப்படி கொடுக்க மாட்டார். ஆனால் இப்படி கொடுப்பாரு, தேடி வரவங்களுக்கு கொடுத்துருவாரு. இல்லைங்க, அவங்க வாழ்க்கைக்கு பயன்படுற அவர் திட்டங்கள்லாம் பாருங்கள். கண்ணாடி கொடுத்தாரு, கால் முடியாதவர்களுக்கு ட்ரை வீலர் முதல்ல அனௌன்ஸ் பண்ணார், ரிக்ஷா ஒழிச்சார். இப்படி அவர் திட்டங்கள்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா எல்லாமே காலங்காலத்துக்கும் பயன்படுற மாதிரி திட்டமாக தான் இருக்கும். புட்டப்பர்த்தி சாய்பாபா யார் வீட்டுக்காவது போயிருக்காரா? கிடையாது. டிஓடிகள் வீட்டுக்கு மட்டும்தான் போயிருப்பார். அரசியல்வாதிகள் வீட்டுக்கெல்லாம் அவர் போக மாட்டார். அதுவும் முக்கியமாக டிஎம்கே அப்படின்னாலே கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க அவங்க வீட்டுக்கு போனது ரொம்ப பெரிய விஷயம். அங்கே போய் கலைஞரை பார்த்தாரு. கலைஞரை பார்த்த பிறகு அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? யோ, இவன் வாழும் ராஜராஜ சோழனியா? கலைஞரை புட்டப்பர்த்தி சாய்பாபா சொல்கிறாரு, இவன் வாழும் ராஜராஜ சோழன். புட்டப்பர்த்தி சாய்பாபாவுக்கு தான் எல்லாம் கோடி கோடியாக லட்சமாக கொண்டு போய் காலையில் கொட்டி ஆசீர்வாதம் வாங்குவாங்க. அவ்வளோ பெரிய மகிமை மகான் அவர். அந்த மகான் இவர்கிட்ட 4 கோடி ரூபாயை கொடுத்து தெலுங்கு கங்கை திட்டத்தை உடனே நிறைவேற்றுங்கன்னு சொல்கிறாரு. ஏங்க இப்படி பண்ணீங்கன்னு அவருடைய டிஓடிஸ் க்ளோஸில் இருக்கிறவங்கலாம் கேட்கும்போது இவன் வாழும் ராஜராஜ சோழன் அப்படின்னு சொன்னார். அது ஏன் சொன்னார்? அவருடைய அந்த திறமை, அவர் மக்களுக்காக பண்ண நன்மைகள், அது இதை வச்சு தான் சொன்னார். அந்த மாதிரி இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி திறமையான அரசியல்வாதி தமிழ்நாட்டில். அதில் வந்து எந்த சந்தேகமும் இல்லை, டவுட்டும் இல்லை. அவரோட இன்டர்வியூ ஒன்று பார்த்தோம் சார். பார்த்ததுக்கப்புறம் அந்த மனுஷன் இவருக்கு இப்படி ஒரு முகம் இருக்குமோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் வியந்து சூப்பரில் பார்க்கறதுக்கு நினச்சி பார்த்த ஒரு தருணமும் இருக்குது சார். சார் ரொம்ப நன்றிகள் சார். நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறீங்க. நம்ம அடுத்தடுத்து மீட் பண்ணுவோம் சார். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நன்றிகள். நீங்கள் கதாநாயகனாக நடிங்க. என்ன தலைவரை கிண்டல் பண்ணுறீங்க? ஏன்னா அவர் குள்ளமாக இருப்பார், கட்டையாக இருப்பாரா? அவரெல்லாம் கதாநாயகனாக நடித்து எப்படி படம் ஹிட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவருக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்திருக்கும் போல. நீங்கள் நடிங்க. இன்னைக்கு ரஜினிகாந்த் என்ன சம்பளம் வாங்குறாரோ அதை விட 1 லட்சம் ரூபா நீங்கள் அதிகமாக வாங்குற அளவுக்கு பண்ணுற அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஏதோ அடிச்சு விட்டேன். அப்போ ரஜினி சார் வாங்கின சம்பளம் 60 லட்ச ரூபா அப்போ அவர் சம்பளம் வாங்குறாரு. என் ராசாவின் மனசில் படம் ரிலீஸ் ஆகி 1 வாரம் கழிச்சு 80 லட்ச ரூபா சம்பளம் தரேன்ட்டு ஏவிஎம், சத்யஜோதி பிலிம்ஸ், சத்யா மூவிஸ், இப்படி பல பெரும் கம்பெனி தயாரிப்பாளர்லாம் அவர் ஆஃபீஸ்க்கு வந்துட்டாங்க. அப்பா. ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா. தொடர்புக்கு 9384854560. எவரெஸ்ட் ஈஸி செஃப். செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. Saubhagya Home and Kitchen Appliances.